பெரம்பூர் தொகுதியில் விஜய் டெபாசிட் இழப்பது உறுதி. தேர்தலுக்கு முன்பே வெளிவந்த கருத்து கணிப்புகளால் அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பான சூழலாக மாறி வருகிறது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. திமுக தங்கள் ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள பல்வேறு வியூகங்களை மேற்கொண்டு வருகிறது. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகிறது. மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக ஆட்சியை பிடிக்க தொடர்ந்து தீவிர முயற்சிகள் செய்து வருகிறது. இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்துள்ளதால் பல தொகுதிகள் மிக முக்கியமானதாக மாறி உள்ளன. குறிப்பாக சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதி ஸ்டார் தொகுதியாக மாறி உள்ளது. காரணம், தாவேகா தலைவர் விஜய் இந்த தொகுதியில்தான் நேரடியாக போட்டியிட உள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சென்னையில் உள்ள பெரம்பூர் மற்றும் திருச்சியில் உள்ள திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் நேரடியாக போட்டியிடுகிறார். இதனால் இந்த 2 தொகுதிகளிலும் விஜயை எதிர்த்து யார் களமிறங்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. திமுக நேரடியாக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில்தான் அதிமுக தங்களுடைய கூட்டணி கட்சியான பாமகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளது. அந்த வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாமல் நேரடியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்ற கேள்வி நீண்ட நாட்களாக இருந்த நிலையில்தான் அவர் பெரம்பூரில்தான் போட்டியிட உள்ளார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துள்ளது. இந்த நிலையில் விஜயை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று ஆளும் திமுக பல்வேறு வியூகங்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டும் வருகிறது. மறுபுறம் அதிமுக எந்த வேட்பாளரை நிறுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தங்களுடைய கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கியுள்ளனர். தங்களுடைய கட்சியில் உள்ள ஒரு வலிமையான வேட்பாளரை அதிமுக நிறுத்தும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் பாமக போட்டியிடுவது பலரை வியப்பில் ஆழ்த்தி உள்ளது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் மற்றும் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ RT சேகர் போட்டியிட உள்ள நிலையில்தான் பாமக தரப்பில் திலகபாமா போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. பாமகவிற்கு பெரம்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில்தான் அங்கு யார் போட்டியிட உள்ளார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இருந்தாலும் பெண் வேட்பாளரான திலகபாமா இந்த தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டும் வருகிறது. பாமகவின் பொருளாளராக இருக்கும் திலகபாமா திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஒரு சிறந்த இலக்கியவாதி என்று கூறப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்லில் உள்ள ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக மூத்த அமைச்சரான பெரியசாமியை எதிர்த்து போட்டியிட்டவர் திலகபாமா. மேலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திண்டுக்கல் தொகுதியில் பாமக வேட்பாளராக களமிறங்கினார். தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் விஜய்க்கு எதிராக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியாகி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது. பெண்களின் வாக்குகளை கவர்வதற்காகத்தான் பாமக தரப்பில் இவர் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளன. விஜயை எதிர்த்து அதிமுக போட்டியிடாமல் எதற்காக பாமகவிற்கு இந்த தொகுதி கொடுக்கப்பட்டது என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. பெரம்பூர் தொகுதியில் சுமார் 2,20,000 வாக்காளர்கள் உள்ளன. இந்த தொகுதியில் அடித்தட்டு மக்களும் கூலி தொழிலாளர்களும் அதிகம் வசித்து வருகின்றனர். குறிப்பாக சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் RT சேகர் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை எப்போதுமே திமுகவின் கோட்டை என்று கூறப்படும் நிலையில் பெரம்பூரில் திமுகவின் ஆதிக்கமே நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்த தொகுதியை விஜய் தேர்வு செய்திருப்பது வியப்பாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. ஆளும் கட்சியின் கோட்டையாக விளங்கும் இந்த தொகுதியில் அதிமுக நேரடியாக களமிறங்கினால் நிச்சயம் வெற்றி பெறுவது கடினம் என்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியுள்ளார் என்றும் கூறப்பட்டும் வந்தது. அதிமுக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தால் கணிசமான வாக்குகள் பிடியும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சம்பந்தமே இல்லாத பாமக அங்கு போட்டியிடுவதால் அது விஜய்க்கு சற்று சாதகமான சூழலை உருவாக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டும் வருகிறது. பெரம்பூர் தொகுதியில் பாமகவிற்கு பெரிதாக வாக்கு வங்கியும் இல்லை. இதனால் உண்மையான போட்டி திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இடையேதான் இருக்கும் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சிட்டிங் எம்எல்ஏ RT சேகரை தாண்டி விஜய் என்ன மாதிரியான களப்பணிகளை மேற்கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே சமயம் பாமக மற்றும் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எவ்வளவு வாக்குகளை பிடிக்கப் போகிறார்கள், அது யாருக்கு சாதகமாக இருக்கப் போகிறது என்ற குழப்பமும் நீடித்து வருகிறது.
அடுத்த சில நாட்களில் பெரம்பூர் பகுதியில் விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். அதன் பிறகு அந்த பகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது ஓரளவுக்கு தெளிவாகிவிடும். அதே போலதான் சட்டசபை தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் பெரம்பூர் தொகுதி நட்சத்திர அந்தஸ்து வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்பட்டது. திமுக சார்பாக சிட்டிங் எம்எல்ஏ ஆர்டி சேகர் களமிறக்கப்பட்டுள்ளார். நகரமயமாக்கல் அதிமுகவில் உள்ள தொகுதி என்பதோடு இளம் வாக்காளர்களும் சிறுபான்மை மற்றும் தலித் சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியாகும். கடந்த முறை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் சுமார் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதே போலதான் அதிமுக சார்பாக போட்டியிட்ட தனபாலன் சுமார் 50,000 வாக்குகளை மட்டுமே பெற்றார். கடந்த தேர்தலில் அடைந்த தோல்வி காரணமாக அதிமுக தரப்பு இந்த முறை பெரம்பூர் தொகுதியை பாமக பக்கம் தள்ளிவிட்டது. பெரம்பூர் பகுதியில் தலித் சமூக மக்கள் அதிகம் இருப்பதை அறிந்தும் பாமகவிற்கு இந்த தொகுதியை அதிமுக தள்ளிவிட்டதால் அதிமுக தாவேகா இடையில் அண்டர் டீலிங் இருப்பதாக பேசப்பட்டது. இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் பாமக சார்பாக அந்த கட்சியின் பொருளாளர் திலகபாமா களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. திலகபாமா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்த அவர் மதுரையில் படித்து பின்னர் சிவகாசியில் வசித்து வருகிறார். விருதுநகர் அல்லது சிவகாசி தொகுதியை கைப்பற்ற காய் நகர்த்தி வந்தார். ஆனால் பெரம்பூர் தொகுதியில் வன்னியர்கள் போட்டியிட்டால் விஜய்க்கு எளிதாக விட்டு கொடுத்ததை போல் இருக்கும். இதனால் திலகபாமாவை அன்புமணி டிக் அடித்துள்ளதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு ஆத்தூர் தொகுதியில் திமுகவின் பெரியசாமியை எதிர்த்து திலகபாமாவை பாமக கோர்த்துவிட்டது. இந்த தேர்தலில் பெரியசாமி சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திலகபாமாவால் 30,000 வாக்குகளை கூட பெற முடியவில்லை. டெபாட் தொகையே அவர் இழக்க நேரிட்டது. இப்படியான சூழ்நிலையில் மீண்டும் பரிச்சயம் அல்லாத தொகுதியில் திலகபாமாவை பாமக கோர்த்துவிட்டதாக பார்க்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமில்லாமல் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் முழுவீச்சில் இறங்கியுள்ள நிலையில் அவரை சுற்றி புதிய சர்ச்சைகளின் பரப்பும் உருவாகியுள்ளது. தேர்தல் பிரச்சாரம் தொடங்கும் முன்பே அவருக்கு எதிராக நடிகை களமிறங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்திலும் ரசிகர்களிடமும் அதிகமாக பேசப்பட்டும் வருகிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சி இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து களம் காண முடிவு செய்துள்ளது. மொத்தம் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் விஜய் தானே 2 முக்கிய தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகியவை அதில் முக்கியமானவை. இந்த முடிவு அவருடைய அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய சவாலான கட்டமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த முறை பல புதிய முகங்களுக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. மற்ற கட்சிகளிலிருந்து விலகி வந்த சிலருக்கும் சீட் வழங்கப்பட்டுள்ளதால் கட்சியின் அமைப்பு விரிவடைவது தெரிய வருகிறது. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் முக்கியமான போட்டி திமுக மற்றும் தாவேகா இடையேதான் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டையும் விஜய் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த நிலையில்தான் எதிர்பாராத திருப்பமாக பிக்பாஸ் ஜூலி விஜய்க்கு எதிராக நேரடியாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்துள்ளார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்ய வருவதற்கு முன்பே நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன் என்று கூடி வீடியோ வெளியிட்டுள்ளார். நீ நாளைக்கு வர்ற அண்ணே, நான் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேனே, வா பார்த்துக்கலாம் என்ற அவருடைய பேச்சு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில்தான் விஜயை சீண்டும் வகையில் ஜூலி பெண்கள் ஓட்டை திமுக பக்கம் இழுப்பதற்காக ஜூலியின் இந்த பிரச்சாரம் விஜயின் வெற்றியை கேள்விக்குறியாக்குமா? டெபாசிட் இழப்பாரா விஜய்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.